ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா, நோப்லெஸ்ன்ற அனிமியோட எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் ஆர்டர் வைஸா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோட ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா செய்க தரமான செய்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே பாஸ்டில் நடந்த லுக்கேடமியோட கதையை தான் காட்டுறாங்க. அங்கே இந்த ரஸ்கேரியா பொண்ணு எங்கே இருக்கும்போது இவளுக்கு கேஜல்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஏன்னா இவன் வந்து நெக்ஸ்ட் லாடாக ப்ரமோஷன் ஆவான்னு சொல்லி இவங்க இப்படி பேசிகிட்டே வர அந்த பக்கம் வந்து நம்ம ரைஸில் நடந்து போகிறான். இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரஸ்கேரியா கேட்க அதுக்கு கேஜல்ட் என்ன சொல்கிறான்னு இன்றைக்கும் லார்ட் வந்து அவரை சம்மன் பண்ணி ஏதோ பேசியிருக்காருன்றதை சொல்கிறாங்க. இதை கேட்டு ஒரு மாதிரி சோகமாக வர அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம சேரா வந்து உள்ளே வந்துட்டா. அங்கே மற்ற கிளான்ஸோட லீடரும் இருக்காங்க. வந்து முட்டி போட்டு நீங்கள் சம்மன் பண்ணீங்களே என்ன விஷயம், நான் வந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறா. உன்னை ஒரு மிஷனுக்காக அனுப்பணும். அது என்னென்னா அந்த சவப்பட்டியில் நோபுலஸ் இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நீ கடைசியாக கொடுத்த ரிப்போர்ட்டில் நோபல் மாதிரியே இருக்க ஒருத்தனை வந்து பார்த்ததா சொன்னேன். ஆனால் இப்போ கேஜல்ட் வந்து அதை பொய்ன்னு சொல்கிறாரு. அவர் வந்து எங்களை ஏமாத்தினால இப்போ அவரை ஜெயிலில் போட்டிருக்கோன்றதை சொல்கிறாங்க. இப்போ நீ சொல்லு உண்மையே அப்படின்னு கேட்ட உடனே என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறா. ஓ அப்படியா, நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நானே தெரிஞ்சுக்கிறேன். உன் மனசு வந்து போய் சொல்லாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா மைண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறா. இவளால் இதை ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இவள் லார்ட் இல்லையா, அதனால பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இப்போ இந்த ராயல் வந்து தடுக்க ட்ரை பண்ணுறா. லார்ட் அவளை விட்டுருங்க, அவள் இன்னசென்ட், அவளுக்கு எதுவும் தெரியாது. நான் இவளை கூட்டிகிட்டு வரதுக்காக போனேன் இல்லையா, அப்போ கூட நான் யாரையும் பார்க்கல. வெறும் 3 மாடிஃபைட் ஹியூமன்ஸையும் அபார சக்தி கொண்ட மஞ்சள் கலர் முடி வச்ச ஒரு ஹியூமனையும் தான் பார்த்தேன்றதை சொல்கிறா. என்னது அபார சக்தி கொண்ட மனுஷனா? ஆமாம், அவன் வந்து நம்ம அளவுக்கு ஈக்குவலாக பவர் வச்சுருந்தான். என் கூட ஈக்குவலாக ஃபைட் பண்ணான்றதை சொல்கிறான். அதனால இவருக்கு எதுவும் தெரியாது, இவளை தயவு செஞ்சு விட்டுருங்கன்ற சொல்கிறான். இப்போ இவளால் தாங்கவே முடியல இந்த மைண்ட் கண்ட்ரோலை. அதனால காரியஸும் சேர்ந்து சொல்கிறான், இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அவன் வந்து தாங்க மாட்டான், தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு சொல்லி இவளும் பார்த்தீங்கன்னா அவளோட மைண்ட் கண்ட்ரோல் நிறுத்திடுறா. சரி நீயும் சரி அந்த கேஜல்ட்டும் சரி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. காரியஸ் இவளை திரும்ப போய் ஜெயிலில் போடு. ராஜாக்கு நீ மறுபடியும் போயிட்டு கேஜல்ட்டை விசாரி அப்படின்றது ஆர்டர் கொடுக்குறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. ஒரு ஃப்ளைட்டில் நம்ம ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரேஜஸ் வந்து பிளான் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். சரி அவனுங்களே விட்டு வந்துட்டேன், நீங்கள் இல்லாத சமயத்தில் அந்த யூனியன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு இவன் கேட்க, அதெல்லாம் நடக்காத மாதிரி நான் பண்ணிட்டு வந்துட்டேன்றது சொல்கிறான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் எடுத்து கொடுத்துருக்கான். இது என்ன அந்த ட்ரக்கான்னு அவன் கேட்குறானுங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் கிடையாது, இது உங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நானே உருவாக்கின ட்ரக்கு. அதெல்லாம் சரி, அது எதுக்கு இப்போ எங்களுக்கு தரீங்கன்னு இவன் கேட்க, ஃப்ராங்கென்ஸ்டைன் என்ன சொல்கிறான்னா, நானும் மாஸ்டர் ஒரு வேலையாக வெளியே போகிறோம், கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க மாட்டோம், அதுக்குள்ளே யூனியன் ஏதாவது பண்ணால் அதுக்காக தான் ஒரு சேஃப்டி மெஷராக அதை கொடுக்குறேன்றதை சொல்லிடுறான். நாங்கள் வர தேவையில்லையான்னு இவனுக்கு கேட்குறானுங்க. இல்லை தேவையில்லை, நாங்களே பார்த்துக்குறோன்றதை இவன் சொல்லிட்டு வந்துடுறான். சரி ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களே, எங்கே லேண்ட் பண்ண போகிறீங்க ரீஜிஸ் கேட்க, லேண்டா அப்படியே திரும்ப போய் சொருக வேண்டியதான்னு சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம சேரா வந்து ஜெயிலில் போட்டு எல்லா கிளான் லீடர்ஸும் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் சரியா, 2 கிளான் லீடர்ஸை ஜெயிலில் போட்டிருக்காங்க, நிலைமை ரொம்பவும் மோசமாக இருக்குன்றதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேஜல்ட் சமா வந்து ஜெயிலில் போட்டது தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் அவர் தான் ட்ரெயின் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த லாடுக்கும் அவர் தான் சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி செயின் ஒரு கிளான் லீடர் சொல்கிறான். அவனோட நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லி காரியாஸும் சொல்கிறான். இப்போ லார்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, அதுக்கு ராஜாக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரூமில் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னாங்கன்றதை சொல்கிறான். அவங்களும் வந்து டென்ஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இது எல்லாம் மீறி போகிறதுக்குள்ளே நம்ம தடுத்தாகணும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சோல்ஜர் வராரு. ரிப்போர்ட்டிங், நம்ம பார்டரில் ஃப்ளைட் மாதிரி ஏதோ ஒன்று கீழே விழுந்திருக்கிறதா பார்த்துருக்காங்க, அது மனிதர்கள் ஊடகத்துலேருந்து வந்திருக்குன்றதை சொல்கிறாரு. அதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கிளான் லீடர்ஸ் கேட்க, யார் இருந்தான்லாம் தெரியல, அது வந்து உடஞ்சி போய் தான் கண்டுபிடிச்சோம், உள்ள ஆட்கள் யாரும் இல்லைன்றதை சொல்கிறாங்க. உடனே வந்து சென்ட்ரல் ஆல்டர்னேட்ஸை கூப்பிடுங்க, அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நம்ம உடனடியாக அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இறங்கி அப்படி நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. போய் ஃப்ளைட்டில் இறக்குவீங்கன்னு பார்த்தா இப்படி லேண்டிங்கை பண்ணிட்டீங்களேடான் தான் புறம்பிட்டு வந்துட்டு இருக்கான் ரேஜிஸ். இவங்க இப்படி நடந்து போயிட்டே இருக்க, இந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது, இது வந்து ஃபார்பிடன் ரீஜன்னு சொல்கிறான். ஃபார்பிடன் ரீஜனா? ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த லார்டு வந்து இந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்காருன்றதை ரேஜி சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஒன்று உள்ளே கூப்பிட்டு போயிடறானுங்க. இந்த இடத்துல தான்டா சென்ட்ரல் ஆல்டர்னேட்ஸ்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, மாட்டினா சும்மா விட மாட்டாங்கடான்னு இவன் புலம்பிகிட்டே வரான். உள்ளே போகிறாங்க, ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. இது வேறு எந்த மேன்ஷனும் கிடையாது, ரேசிலோட முன்னாள் வீடு தான். வெல்கம் ஹோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கென்ஸ்டைன் கதவு திறந்து உள்ளே விட, உள்ளே போனோடனே இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் இருக்குது. உடனே ஃப்ராங்கென்ஸ்டைன் என்ன பண்ணுறான்னா, ரேஜிஸ் நீ இங்கே இரு, நானும் ரேஜல் சமாவும் உள்ளே போயிட்டு வரோன்றதை சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே சிலைங்க நீட்டாக இருக்குது. ரேசில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்கே டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஃப்ராங்கென்ஸ்டைன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பவர் நான் எங்கே ஃபீல் பண்ணுறேன், இப்படிப்பட்ட ஒரு அபார சக்தி எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறான். அந்த கதவை திறந்த உடனே அங்கே தூரத்தில் ஒரு ஸ்வாட் நிற்குது. உலகத்தோட முடிவை தெரிஞ்சதாக சொல்லப்படுற லார்டோட சோல் ஸ்வாட், ராக்னராக்கா இது அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கென்ஸ்டைன் பார்க்க, அந்த ஆள் இது இங்கே திறந்து வெஸ்டானான்ற மாதிரி தான் ரேசில் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க. நம்ம ரேஜிஸ் வந்து அங்கே பார்க்குற சென்ட்ரல் நைட்ஸ் வந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தான் நான் போகிறத பார்த்தேன், இந்த பக்கம் போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள பேசிக்கிட்டே இருக்க, இதுக்கு மேலே இவங்களை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி மாஸ்க்கு மாதிரி கட்டின்னு அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். கொல்ல மாட்டான், மயக்க
மட்டும் அடைய வைக்கிறான். அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால இவனால் வந்து ஒரு அளவுக்கு மேலே சண்டை போட முடியல. இவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சு போட்டுடலாம். ஆனால் கொல்லாமல் வெறும் மயக்கம் அடைய வைக்கிறான்ல, அதனால் இவனால் சண்டை போட முடியல. அவனோட மாஸ்க் வந்து கழண்டு கீழே விழுந்தது. இவனை பார்த்த உடனே அங்கே இருக்கவங்கள ஆச்சரியமாயிடுறாங்க. ரேஜிசமா நீங்களான்னு. இவங்களை கொல்லாமல் எப்படி இவங்களை மயக்கமடிய வைக்கிறது? இத்தனை பேர் இருக்காங்களே, இன்னும் பார்த்துட்டே இருக்க. யாரோ கன்று வச்சு சுடுறாங்க. யாருடா அதுன்னு பார்த்தா நாங்கள் தான் டீம் RK4. எங்கள் சேவை உங்களுக்கு தேவை. நம்பர் 4 M21 காட்டுறாங்க. M21 வந்து அடிக்கிறான். நம்பர் 2 டாக்கியோவை காட்டுறாங்க. அவன் அங்கே சுட்டுட்டு இருக்கான். நம்பர் 1 நான் தான் அப்படின்னு சொல்லி டாவோவை காட்டுறாங்க. அப்புறம் நம்பர் 2 நீ தாண்டா ரேஜிஸ் அப்படின்ட்டு ரேஜிஸை காட்டுறாங்க. டேய் நீங்கள் எங்கே என்னடா பண்ணுறீங்க? உங்களை யாரா கூட்டு வந்துன்னு இவன் கேட்டுகிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி அவனோட மேன்ஷனில் தான் காட்டுறாங்க. இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்போ ஃப்ராங்கன்ஸ்டைன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் எப்படா வந்தீங்கன்னு கேட்குறான். அதுக்கு இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, உங்கள் ஃப்ளைட்டில் தான் ஒளிஞ்சிட்டு வந்தோன்னு சொல்கிறான். அது கீழே விழும்போது கொஞ்சம் பயந்துட்டா, இருந்தாலும் எப்படியோ தப்பிச்சிட்டோம்பா அப்படின்றான். நாங்களும் இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டோம், அதுக்கு வேலை செய்ய தேவையில்லையா? நாங்கள் யாருன்னு தெரியல, டீம் RK4 ரைசில் நைட்ஸ் 4 அப்படின்னு சொல்கிறானுங்க. சரி வந்து தான் வந்துட்டீங்க, இதுக்கு மேலே உங்களை தடுக்க முடியாது, நீங்களும் எங்கள் கூடவே சண்டை போடுங்கன்றத ரைசில் சொல்லிடுறான். சரி ஒரு விஷயத்த சொல்லுங்கள், நீங்கள் யார்? நீங்கள் 2 பேர் யார்? நீ தான் அந்த நோபலஸா அப்படின்னு கேட்குறான். எல்லாருமே நோபலஸ் கிடையாது. அந்த நோபல்ஸ்ன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கிடையே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கள தான் நோபலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ரைசில் சமான்றதை ஃப்ராங்கன்ஸ்டைன் சொல்கிறான். இப்போ இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாருமே எங்களை துரத்துறாங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த லாடை துரோகம் பண்ணி ரைசில் சமா கொண்டுட்டதா சொல்கிறாங்க. அதனால தான் அப்படின்றாங்க. என்னது லாடா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்று கேட்க, அதுக்கு ரைஜிஸ் என்ன சொல்கிறான்னா, லாடுனா நோபல்ஸ் எல்லாருக்குமே வந்து கிங்கு மாதிரி. அவர் நீங்கள் கொண்டது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க வந்து சைலண்ட்டாகவே இருக்கானுங்க. ஓ அப்படின்னா நீங்கள் தான் அந்த கிங்கை கொண்ட கிரிமினல்ஸா அப்படின்னு சொல்லி M21 கேட்குறான். இவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் நிற்கிறாங்க. சரி விஷயம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்குறான். ஒரு கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்ண போறியான்னு ரைசல் கேட்க, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, இப்போ வந்து அதை திருப்பி செய்ய வேண்டிய நேரம்ன்றதை M21 சொல்கிறான். ரேஜிஸும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஏன்னா என்னோட தாத்தா அவங்கள நம்புறாரு, நானும் உங்களை நம்புறேன்றதை சொல்கிறான். இப்போ ரைசல் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சாஞ்சுரிக்கு போக போகிறேன். சாஞ்சுரினா எந்த இடம்னா, லார்ட் இருக்க சென்ட்ரல் கேஸ்டல் தான், அதாவது எனிமியோட இடத்துக்கே போகிறன்றதை சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி பாஸ்டல் நடந்ததாக காட்டுறாங்க. இந்த லார்டும் ரைசலும் உட்காந்து டீ குடிச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல நீயும் வந்து மாறிட்ட, உனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குல்ல அப்படின்றத சொல்கிறான். என்னது ஃபேமிலி? அவன் எனக்கு ஃபேமிலிலாம் கிடையாதுன்னு இவன் சொல்ல, அவனும் உனக்கு ஃபேமிலி மாதிரி தான்டா, நீ தனிமையில் இருந்த, இப்போ அவன் கூட இருக்கான், உனக்குள்ளே நான் நிறைய மாற்றத்தை கண்டுபிடிக்கிறேன்றதை இவன் சொல்கிறான். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால என் குடும்பத்தையும் என்னால் பார்க்க முடியலன்றது சொல்லும்போது, இப்போ என் கூட பேசுகிறீங்களே நேரம், அந்த நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியதானே ரைசல் சொல்கிறான். அதுக்கு இவர் என்ன சொல்கிறான்னா, நீயும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான்டா அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கு ரைசல் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அப்படின்றான். பாத்தியா நான் சொன்னல நீ மாறிட்டேன்னு. சரி நான் உன் கீழே ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், நீ வேணா லாடா மாறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணுறாங்க இந்த சீனை. இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிறது தான் காட்டுறாங்க. இவர் எனிமி டெரிட்டரிக்கு போகிறதுக்கு தயாராகிறாரு. ரைசலும் அவங்க கூட இருக்க மற்றவங்களும். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கேஸ்டலில் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபார்பிடன் ரீஜனில் ரேஜிஸு 3 மாடிஃபைடு ஹியூமனு, அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் முடி வச்ச ஒருத்தன் வந்திருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்றத சொல்கிறாங்க. எனது ரேஜிஸும் நமக்கு துரோகம் பண்ணிட்டானா, இதை பார்க்கும்போதே தெரியுது. முதல்ல கேஜல்ட்டு பண்ணா, இப்போது சேரா பண்ணா, அடுத்ததாக இப்போ ரேஜிஸும் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியுது அந்த ரைசல் வந்து வந்துட்டான்னு சொல்லி. இவங்க எல்லாருக்கும் நான் வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. தண்டனை அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? ஃபோர்ஸ்டு எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போட போறீங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாது. இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் ட்ரெயின் பண்ணது கேஜல்ட்டு சமா தான். அவர் எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. உங்களோட நம்பிக்கையான ஆள் இல்லையா அவர்? அவரே நீங்கள் இந்த மாதிரி பண்ண போறீங்களான்றதை கேட்குறான். நோபல்ஸ்க்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டர்னல் ஸ்லீப்புன்றது சாவுக்கு சமானம்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கேஜல்ட் வந்து ஒரு நல்ல மனுஷன். சரி நீங்கள் எல்லாம் கேட்குறீங்கன்றதுனால கடைசியாக அவனுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன்றதே இந்த லார்ட் சொல்கிறாங்க. இவங்களோட பாஸ் தான் காட்டுறாங்க. இவங்க பாஸில் பார்த்தீங்கன்னா கேஜல்ட்டு இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், படிக்கிறதுலையும் சரி அவங்க வளர்ச்சியிலும் சரி. இந்த பொண்ணு வந்து அடுத்த லார்டாக மாற போகிறதுனால அவளை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இருக்கா. எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அது நீ எனக்காக சொல்கிறியா அப்படின்றத சொல்கிறேன். என்ன சொல்லுங்க அப்படின்னு இவன் கேட்டவொடனே, அவர் உடம்பு வந்து பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்கிறான். நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் வந்து அப்பப்போ பிரேக்லாம் எடுக்கிறாரு, உடம்புலாம் நல்லா தான் வச்சிருக்காருன்றதே இவன் சொல்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை வந்து பாராட்டி பேசினார் அவர், நீ பண்ணுற சேவை எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாருன்றத சொல்கிறான். உண்மையாக அவன் சொல்கிறேன், என் அப்பா அப்படியா சொன்னார்? இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால் கோர்ட் யார்டில் இருக்கான்னு சொல்கிறான். இவன் உடனே என்ன பண்ணுறான்னா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஓடி வரான். ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. இவ்வளோ பேசலான்னு சொல்லி ஆரமாக ஓடி வரான். அங்கே ரைசல் கிட்ட தான் பேசுகிறாரு. நீ வேணா லார்ட் ஆகிடட்டா அப்படின்னு. இதே இந்த ரஸ்கேரியா பொண்ணு வந்து கேட்டுடுறா. அப்படியே அங்கேருந்து கோச்சிட்டு ஓடி வந்துடுறா. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண, எங்கள் அப்பாக்காக எல்லாமே பண்ண, லார்டாக மாறணும்னு சொல்லி, ஆனால் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர் வந்து அவனுக்கு ஏன் கொடுக்குறாரு, நான் தகுதியற்றவளா அப்படின்னு சொல்லி அழுவுறா. அப்படியே கட் பண்ணி ஜெயிலில் நம்ம கேஜல்கிட்ட தான் காட்டுறாங்க. இந்த ரஸ்கேரியா வந்து பேச ஆரம்பிக்கிறா. ரைஸிலும் அவனோட ஆட்களும் இங்கே நுழைஞ்சிருக்கதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் அவன்கிட்ட கடைசியாக கேட்குறேன், நீ சொல்கிற பதிலில் நீ ஏன் சைடா இல்லை அவன் சைடான்றது தெரிஞ்சிடும், சொல்லு நீ யாரை பார்த்த அப்படின்றது கேட்குறாங்க. நீ சொல்கிற பதிலை வச்சு உன் உயிரை கூட நான் எடுப்பேன், பார்த்து பதில் சொல்கிறேன்றத சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே மீட் பண்ணது கார்டியஸு டி எட்டர்மா ரைசலு அப்படின்றத சொல்கிறான். ரொம்ப நன்றி உண்மையை சொன்னதுக்கு அப்படின்னு ரஸ்கேரியா சொல்ல, இல்லை
நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஒரு லார்டா நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்றத இவர் சொல்றாரு. இது கேட்டவுடனே சரியான காண்டாயிடுறா. அப்படியே கதவ திறந்துட்டு இந்த சிம்மாசனத்துக்கு தான் வரா. வரும்போது என்ன சொல்றாருன்னா, கேஜெல்ட் வந்து கிளான் லீடர் பதவியிலேருந்து ஒதுக்குறேன். அது மட்டும் இல்லாம அவர ஃபோர்ஸ் எட்டர்னல் ஸ்லீப் அதாவது கொல்றதுக்கு ஆர்டர் குடுத்துடுறா. காரியாஸ், ராஜாக்கு நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ரைஸ்லயும் அவனோட ஆட்களையும் புடிச்சிட்டு வந்து என் முன்னாடி முட்டி போட வைங்க. இது உங்க லார்டோட ஆர்டர் அப்படின்றத சொல்றாங்க. இந்த காரியாஸும் ராஜாக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்டர ஃபாலோ பண்றதுக்காக தான் ரைஸிலும் மத்தவங்களும் இருக்க இடத்துக்கு நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்ப காரியாஸ் என்ன சொல்றான்னா, லார்ட் பண்ணது எல்லாமே சரியா? கேஜெல்ட் சமாவே வந்து சாவடிக்க சொல்ட்டாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்குன்றத சொல்றான். என்னவா இருந்தாலும் சரி, நம்ம லார்டோட பேச்ச கேட்கணும். அவங்களுக்கு வந்து லாயலா இருக்கணும். அவங்க குடுத்த ஆர்டர ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் சேரா இருக்க ஜெயில் தான் காட்டுறாங்க. அங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவளுக்கும் போது. இந்த மாரி கேஜெல்ட் சம வந்து எட்டர்னல் ஸ்லீப் அதாவது சாவடிக்க போடுறாங்க அப்படின்றது. இத கேட்டு அவ என்ன பண்றான்னா, கடுப்பாயிட்டு அவளோட சோல் வெப்பன எடுத்து அந்த ஜெயில உடைச்சிட்டு தப்பிக்க ட்ரை பண்றா. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான அனிமேஸ் வேணும்னு நினச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய்.